ஒரு பக்கம் இங்கே த பொண்ணு வந்துட்டு கன்சீவாக இருக்கனால சடங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்துட்டு ஊரை கூட்டி சொல்ல வைக்கணுன்றதுக்காக விஜயோட அம்மா பிளான் பண்ணி வந்துட்டு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணுறாங்க ராமச்சந்திரன் கூட சேர்ந்து. அதுக்கு முன்னாடி நம்ம கோயிலில் போயிட்டு பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வள்ளி ஒரு பிளானை போட்டு பரிகாரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பின்னாடி வந்துட்டு மாறனும் வீரவும் ஃபாலோ பண்ணுறத விஜய் பார்க்குறாங்க. இவங்க எதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க சொல்லிட்டு, சித்தி எதுக்கு மாறனும் மாமாவும் மாத்தானும் வீராவும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. நான் தான் வர சொன்னேன் அவங்கள, இதுவும் வந்துட்டு பரிகாரத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன பிரச்சனை இதில் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, வரட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் இறங்கி இது இளநீர் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது, என்னால் முடியல, வீட்டுக்கு போயிடலாமான்னு நடிக்கிறாங்க விஜய். அதெல்லாம் முடியாது, கொஞ்ச நேரம் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வரமாட்டா போல இருக்குடா, இல்லாத இது பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வள்ளி தனியாக இந்த ஃபோனை பேச, அப்போ கரெக்டாக மாறன் வந்துட்டு இப்போ எப்படி வருவா பாருன்னு சொல்லிட்டு நேராக ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து அவங்க மேலே லைட்டாக இடிக்கிற மாதிரி இது பண்ணிடுறாங்க. அப்புறமா கீழே இதுவாகிட்டு அதுக்கப்புறம் தூக்கிடுறாங்க அவங்கள. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் விஜய் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மாறனும் வீராவும் எங்கேயோ போயிருக்காங்கன்ற மாதிரி தெரிய வருது. எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்க கரெக்டாக நம்ம இவங்களே கண்மணியே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாறனும் வீராவும் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக இந்த இது பண்ணிவிட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு வரதுக்கு தான் போயிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்துக்கிட்டு எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம இது பண்ணோம்ல, எல்லாமே இப்போ தெரிஞ்சிடும், நீ கன்சீவாக இல்லைன்றது எல்லாமே அது ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்து உன்னை அவமானப்படுத்தணும் தான் பார்க்குறாங்கன்னு சொல்ல, உடனே விஜய் வந்துட்டு ஆள் செட் பண்ணிடுறாங்க. இந்த மாறனும் வீராவையும் போட்டு கூட தள்ளு, ஆனால் அவங்க வீட்டுக்கு வரவே கூடாதுன்ற மாதிரி ஆளுங்கிட்ட சொல்லிடுறாங்க. இவங்களும் ரிப்போர்ட் வாங்கிக்கிட்டு கரெக்டாக வண்டியில் வந்துட்டுருக்க ரவுடிங்கெல்லாம் அவங்கள அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மாறனும் அவங்கள அட்டாக் பண்ணிகிட்ருக்காரு. எப்படி இதெல்லாம் தாண்டி வந்துட்டு மாறன் வீரா ஜெயிக்க போகிறாங்க? விஜயோட விஷயம் எக்ஸ்போஸ் ஆகுமா? கண்மணி பழைய மாதிரி வில்லி ஆயிட்டாங்களா, இல்லை வந்துட்டு நடிக்கிறாங்களா, என்ன ஏதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.